கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பஸ் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத், வணக்கம். எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிடைக்காததால மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவர்களுக்கான பேருந்து வசதிகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சம்பத்? முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் வீடுகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து 6 பேருந்து நிலையங்களிலிருந்து மாவட்ட வாரியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு 12ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு தெரிவித்திருந்தது. சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் சேர்த்து 901 சிறப்பு பேருந்துகளும் பிற பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 1986 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கரூர், மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, திருச்செந்தூர், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், சேலம், கோயம்புத்தூர், எர்ணாகுளம் இந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் தங்கள் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கூறி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தாம்பரம் கூடுதல் ஆணையர், தாம்பரம் போக்குவரத்து ஆணையர், 4 துணை ஆணையர்கள் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சுமூகம் காணப்பட்டது. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சில மணி நேரத்திற்கு பேருந்து இயக்கமும் பாதிப்படைந்தது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என பலரும் இந்த பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையம் ஏற்பட்டது. அதே போல் நேற்று நள்ளிரவு தாம்பரம் அண்ணா பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பேருந்துகள் சரிவர இயக்கப்படவில்லை என கூறியும் போக்குவரத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.